வாசல் பக்கம் வந்து நின்றாள் கஸ்தூரி. பார்வை தெருக்கோடியை எட்டியது. ஒரே ஒரு பசுமாடு மட்டும் அண்ணனடை நடந்து வந்து கொண்டிருந்ததை தவிர வேறு இயக்கமில்லை. எதிர் வீட்டு மஞ்சள் மரம் மட்டும் கர்ம சிறந்தையாக பூக்களை உதிர்த்து கொண்டிருந்ததை பெருமூச்சுடன் பார்த்தாள். வேலை முடிஞ்சிட்டதுமா, கிளம்பட்டுமா என்று ஈரத்துணியை காம்பவுண்டில் உதறி போட்டபடி கேட்டாள். வேலம்மா என்றுதான் சொல்ல வேண்டும். கிண்ணத்துல சாம்பார் சாதம் வச்சிருந்தேனே, சாப்பிட்டியா என்று தெருக்கோடியை பார்த்தபடியே கேட்டாள் கஸ்தூரி. ரொம்ப ருசியா இருந்துச்சுமா. அதுவும் இந்த குளிருக்கு சூடா சாதமும் சாம்பாரும் அமிர்தம்னு சொல்லுவாங்களே, அப்படிதாம்மா இருந்துச்சு. உன் நல்ல மனசு யாருக்குமா வரும் என்றாள் வேலம்மா நெகிழ்ச்சியுடன். நிஜமாதான் சொல்றியா வேலம்மா? நான் நல்லவளா என்றாள் கஸ்தூரி. குரல் கம்மி இருந்தது. ஏமா இப்படி கேட்குற? எதுவும் நல்லதா நடக்கலையே வேலம்மா. புரியலம்மா, எதை சொல்ற? கார்த்திகா வளர்ந்து நிற்கிறா. 10 இடம் பார்த்துட்டோம், நமக்கு தோதுபடலை. இதோ இப்போ கூட அவங்க அப்பா ராமன்னு ஒரு வரனை பார்க்க தான் போயிருக்கார். என்ன ஆக போகுதோ. கதிர் இன்டர்வியூக்கு போய் 4 மணி நேரம் ஆகுது, ஒரு ஃபோனும் வரல. போஸ்ட் ஆஃபீஸ் போய் பென்ஷன் வாங்கிட்டு வர்றேன்னு போன எங்கள் அப்பா இன்னும் ஆளை காணும். விடிஞ்செழுந்தா போதும், ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பிக்கிறதா இருக்கு. பெருமூச்சுடன் சொன்ன கஸ்தூரியை பார்த்து ஆறுதலாக, கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாகும் என்று புன்னகைத்து விட்டு கிளம்பினாள் வேலம்மா. மணி 1 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு உருவம் கூட வீடு வந்து சேரவில்லை. இதென்ன வாழ்க்கை என்று ஒரு பக்கம் சலித்து கொண்ட மனதை உடனே தேற்றி கொண்டாள். மனமே நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த தனி மனிதனின் வாழ்க்கையிலும் திடீரென அற்புதங்கள் நிகழ முடியும். ஒரே ஒரு நொடியில் கூட பெரும் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடும். வருவதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மட்டும் போதும். வந்து 10 நிமிஷம் ஆச்சு, என்ன யோசனையில் இருக்க என்ற கணவரின் குரல் கேட்டு அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். எப்போ வந்தீங்க? கவனிக்கவே இல்லையே. போன வேலை என்ன ஆச்சு என்று ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு மண்ணும் ஆகலை. ஜாதகம், பொருத்தம், ராசி எல்லாம் ஒத்து போகுதேன்னு சந்தோஷப்பட்டேன். பேங்க்கில் என் ஃப்ரெண்டு சம்மந்தம் இருக்கான்ல, அவன் வீடு பையனோட எதிர் வீடு தான். விஷயத்தை கேட்டவன் எல்லாம் சரிதான், பையன் பயங்கர ஷேர் பைத்தியம், ஒரு பைசா கையில் நிற்காது, எதையாவது வாங்கிறது விற்கிறதுன்னு பரபரப்பான், கிட்டத்தட்ட அடிக்ட்டு தான், பரவாயில்லையான்னு கேட்டான். தலை சுத்திடுச்சு. கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். திக்கா காஃபி போடு என்றார் சலிப்புடன் பாலகோபால். என்னது, இப்படி ஒரு போதையா? என்னங்க இது? அவள் முகம் கருத்தது. நல்ல படிப்பு, அளவான குடும்பம், அம்சமான உருவம் என்று நம்பினால் கடைசியில் இப்படி ஒரு குறையா? அட கொடுமைய. காஃபி பொடியை எடுத்து ஃபில்டரில் போட்டு நீர் ஊற்றி சுவிட்சை போட்டாள். பாலை அடுப்பில் வைத்த போது, ச்சே, என்னடா உலகம் இது என்று கதிரின் அலுப்பும் தொடர்ந்து அவன் தொப்பென்று சோஃபாவில் வந்து விழும் சப்தமும் கேட்டது. என்னப்பா கதிர், என்ன ஆச்சு இன்டர்வியூ என்று விரைந்தார். ஃப்ராடுமா எல்லாரும் என்றான் விரக்தியான தோணியில். கெமிக்கல் கம்பெனிமா அது. அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? மலை மேலே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்த துறவிகள் கும்பு கலையில் தேர்ச்சி பெற்று இருந்தது ஏன்னு கேட்குறேம்மா. அவங்க பெயர் ஷாவோலின் என்பது தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். இந்த கம்பெனிக்கும் இந்தியாவுக்கும் அந்த துறவிகளுக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொல்கிறான். சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாம் கண் துடைப்புமா. வேலை இல்லாதவன்னா அவ்வளவு அலட்சியம் என்றபோது அவன் உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. அவளுக்கும் பற்றி கொண்டு வந்தது. நேர்காணல் என்று தானே அழைத்தார்கள். படிப்பு, அனுபவம், குடும்பம் என்று கேட்பதுதானே முறை. சீன துறவிகளை பற்றி கேட்டு நையாண்டி செய்வது எந்த விதத்தில் நியாயம்? கஸ்தூரி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொண்டு வாயேன் என்று அப்பாவின் குரல் நலிவாக கேட்டதும் சட்டென்று விரைந்தார். முழங்காலை பற்றி கொண்டு உட்கார்ந்திருந்தார். முகத்தை சோர்வு பற்றி இருந்தது. இதென்னப்பா சிராய்ப்பு, இரத்த காயம்? ஐயோ, என்னப்பா இது? ஒரே சேறு சகதியமாக கிடக்கு. போக வேண்டாம்னா கேட்குறீங்களா
என்று பதறியபடி பக்கத்தில் உட்கார்ந்தார். அட ஒன்றும் இல்லைம்மா, லேசாக வலிக்கிடுச்சு, சின்ன காயந்தான். காஃபி வாசனை மூக்க தொலைக்குதே, போ போ, சூடா ஒரு 1.5 டம்ளர் கொண்டுட்டு வா என்று அவர் சிரித்தபோது கஸ்தூரி அழுதபடி உள்ளே ஓடினார். ஐயோ, ஏன் இப்படி எல்லாமே எதிர்மறையாகவே நடக்கிறது? காலையில் அவள் பயந்த மாதிரியே ஆகிவிட்டதே. 3 விஷயங்களை நினைத்தாள். 3ம் பிளாப் ஆகிவிட்டது. 4 நாள் முன்னால் பழையது வேண்டாம் என்று ராப்பிச்சைக்காரன் திட்டி சைத்தாம் பிடிச்ச வீடு என்று சாபமிட்டு போனானே, அது பழிக்கிறதோ? ஐயோ, காஃபி பிரமாதம்மா, வா இங்க, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு என்று கையை பிடித்து அழைத்து போனார் அப்பா. எதை எடுத்தாலும் பிரச்சனை தான்ப்பா. கார்த்திகா வரேன், கதிர் இன்டர்வியூ, உங்கள் அடி, எனக்கு எதுவுமே பிடிக்கலப்பா. அடுத்த நிமிஷம் என்ன கெட்ட செய்தி வருமோன்னு பயமாக இருக்கு என்று சொன்னார். ஐயோ கஸ்தூரி, எல்லாமே நல்ல செய்தி தாமா, புரியலையா உனக்கு என்று கடகடவென்று சிரித்தார் அப்பா. அவள் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டார். நீங்களும் கிண்டல் செய்கிறீங்களாப்பா என்றாள் கண்ணீருடன். இல்லம்மா கஸ்தூரி, ஷேர் பைத்தியன்னு தெரிஞ்சது எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. ஜாதகம், ராசி பொருத்தம் இதையெல்லாம் விட பையனோட ஃபினான்ஸ் டிசிப்ளின், ஸ்பெண்டிங் முக்கியம் என்ற பாடமும் தெரிஞ்சது. கதிர் யோசித்தால் விடை கிடைச்சிருக்கும். அது கெமிக்கல் கம்பெனி, கல்பாக்கம் அணுமின் சக்தி தொடர்பான கம்பெனி. நெட்டில் அவங்களோட சைட்டை பார்த்தேன். அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு அரசுக்கு இவங்க பாக்சைட் மாதிரி ரசாயன பொருட்களை சப்ளை பண்ணுறாங்க. அகிம்சைய மனதில் ஏற்ற துறவிகள் குங்ஃபு கற்றுக்கிட்டு தாய் நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது எதிரிகளை போரிட்டு அழிக்கிறாங்க. அது போலத்தான் இந்தியா அணுகுண்டு தயாரிக்கிறதும். போதுமா? இன்டர்வியூக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போகும் இடத்த பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் என்ற உண்மையை கதிர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா என்று சொன்னார். அடுத்தது நான் வயசு 80 ஆக போகுது. ஹவாய் செருப்பு போட்டுக்கிட்டு சேத்துல நடந்தா பிடிமானம் இல்லாமல் காலை வாரிவிடும் என்ற விஷயத்தை மறந்த பாரு. சின்ன மறதியும் சமயத்தில் பெரிய நஷ்டத்தை தரும் என்ற உண்மை புரிஞ்சது தானே? எங்கள் ஸ்கூல் சயின்ஸ் வாத்தியார் எப்பவும் சொல்லுவார், சின்ன சின்ன தோல்விகளே நம்முடைய பரிசு, அவைதான் பெரிய பாடங்களை சொல்லி தருகின்றன. சரிதான கஸ்தூரி? அப்பா சிரித்தார். கூடவே வீட்டின் அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டார்கள் என்றார்.